ஆக்டர் சூர்யாவுடைய சூர்யா 46 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப கரண்டா பார்த்தோன்னா பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்ல போயிட்டு இருக்கு. சோ அதுவுமே பார்த்தோன்னா இந்த 10 நாளுக்குள்ள முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ முடிச்சிட்டு இதுக்கப்புறம் பார்த்தோன்னா படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அடுத்த அப்டேட் வந்து பார்த்தோன்னா படத்துடைய டைட்டில் அப்டேட் தான். சோ இந்த சூர்யா 46 திரைப்படத்துக்கான டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படின்னு வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காங்க. சோ அந்த அப்டேட்டை எப்படி சொல்ல போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஒரு டைட்டில் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம். ஆனா இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிளிம்ஸுக்கு பதிலா ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. சோ அது எப்ப வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த சூர்யா 46 திரைப்படத்துடைய கதைக்களம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கறத ப்ரொடியூசர் நாகவம்சி பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது கதைப்படி சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா படத்துல 45 வயசு ஒரு பேச்சுலரா வந்து இருக்காரு. அந்த படத்துடைய ஹீரோயினியான மமிதா பஜ்ஜு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசுல ஒரு யங் மாடர்ன் கேர்லா வந்து இருக்காங்க. சோ இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த காதல் அந்த எமோஷன் எல்லாம் கலந்த ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் திரைப்படமா இந்த சூர்யா 46 திரைப்படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இது போக இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா சஞ்சய் ராமசாமி இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்ப அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல சூர்யா வந்து பார்த்தோன்னா ஒரு ரிச் பாயா இருக்க போறாராமா. 45 வயசுல ஒரு பேச்சுலர் தான். அவர் வந்து பார்த்து ரொம்ப ரிச்சான காயா இருக்காரு. சோ அதுல தான் பார்த்தா இந்த சஞ்சய் ராமசாமி வந்து உள்ள கொண்டு வர பாருங்க. கஜினி படத்துல சஞ்சய் ராமசாமி பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரரா தான் இருப்பாரு இல்லையா. அந்த மாதிரி தான் அந்த ரெஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் திரைப்படமா இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாகவம்சி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா தான் படத்துடைய ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருந்துச்சு. மிகப்பெரிய அளவுல கிராண்டா வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தாங்க. சோ அந்த ஆடியோ லான்ச்ல இந்த படத்துடைய டைரக்டரான ஹெச்னோத் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இது வந்து முழுக்க முழுக்க தளபதி படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை வச்சுட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்ப இந்த படம் வந்து பகவான் கசீரோட ரீமேக் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹெச்னோத் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்ல கிடையாது. இது வந்து ரீமேக் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தளபதி படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஹெச்னோத் சொல்லியிருக்காரே தவிர இந்த படம் வந்து ரீமேக் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் எதுவுமே வந்து சொல்லல. இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் பகவான் கசீர் படத்துடைய ரீமேக்கா தான் இருக்க போது. இதுக்குள்ள ஹெச்னோத்துடைய ஒரு சில இன்புட்ஸ் தளபதி படம் எந்த மாதிரி இருக்குமோ அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி பகவான் கசீருடைய ரீமேக்கா தான் இந்த ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சோ இந்த ஜனநாயகன் படத்துடைய அடுத்த அப்டேட் வந்து பார்த்தோன்னா படத்துடைய ட்ரெய்லர் தான். சோ ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி டிசம்பர் 31 அல்லது ஜனவரி 1 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ட்ரெய்லருக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற எந்த அப்டேட்டும் வரல. ஆனா கண்டிப்பா இன்னைக்கு நைட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ட்ரெய்லர் அப்டேட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ட்ரெய்லரை பத்தி இந்த படத்துடைய எடிட்டரான பிரதீப் பி ராகவ் அவரு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்னு கொடுத்திருக்காரு. சின்னதா ஒரு ஹிண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. அதாவது ட்ரெய்லருடைய ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்றவன பார்த்திருப்ப, சம்பவம் பண்றதுல ரெக்கார்ட் பண்றவன பார்த்திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாகோட தான் இந்த ட்ரெய்லர் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பிரதீப் ராகவ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ கண்டிப்பா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு கமர்ஷியல் திரைப்படமா தான் இந்த ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. சோ கண்டிப்பா தளபதி ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி திரைப்படமா கண்டிப்பா இந்த படம் இருக்கும். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து எஸ்கே உடைய பராசக்தி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துடைய டைரக்டரான சுதா குமரா இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இந்த படம் வந்து ஸ்டூடெண்ட் ராஜேந்திரனுடைய பயோபிக்கா தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படம் வந்து எந்த லைஃபையும் எந்த பயோபிக்கும் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கதை வந்து கிடையாது. முழுக்க முழுக்க கற்பனையா உருவாக்கப்பட்ட கதை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுலயும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியலான இன்சிடென்ட் எல்லாம் ஒரு சில இன்சிடென்ட் வந்து எடுத்திருக்கோம். லைக் இந்த சூரரை போன்ற படத்துல பண்ணிருப்பாங்க இல்லையா. முழுக்க முழுக்க கற்பனையால உருவாக்கப்பட்ட கதையாக இருந்தாலும் அதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு சில ரியல் இன்சிடென்ட்டை வச்சிருந்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி இந்த பராசக்தி படத்திலையும் ஒரு சில இன்சிடென்ட் வந்து ரியலான இன்சிடென்ட் வந்து இருக்கும். ஆனா முழுக்க முழுக்க ஒரு பயோபிக் திரைப்படமா அது இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா நம்ம சொல்லியிருந்தோம் பராசக்தி படத்தோட கிளைமேக்ஸ்ல எஸ்கே வந்து இறந்து போற மாதிரி சீன் ஒண்ணு இருக்கு. எப்படி அமரன் படத்துல கிளைமேக்ஸ்ல இறக்குற மாதிரி காமிச்சு வந்திருப்பாங்களோ அதே மாதிரி இந்த படத்திலுமே காமிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அண்ட் அதுக்கு சுதா குங்கரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து இந்த படத்துடைய ப்ரொடியூசரான ஆகாஷ் பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பராசக்தி படத்துடைய அவுட்புட் வந்து பயங்கரமா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மெயினா இந்த பராசக்தி படத்துடைய இன்டர்வியூ பிளாக் இருக்கு இல்லையா அது வந்து பாஷா லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அது வந்து படத்துடைய ஒன் ஆஃப் த ஹைலைட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் பாஸ்கரன் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. பயங்கரமான பில்டப் அப்படிங்கறத கொடுத்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல எஸ்கே வெர்சஸ் ரவிமோகன் இந்த ஃபேஸ் ஆஃப் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் பாஸ்கரன் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ இது போக இந்த படத்துடைய அடுத்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய ஆடியோ லான்ச் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஜனவரி 3ஆம் தேதி நடத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து நேரு அவுட்டோர் ஸ்டேடியம்ல நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனா இப்ப அதுல பாத்தீங்கன்னா சேஞ்ச் நடந்திருக்கு. மறுபடியும் பாத்தீங்கன்னா சாய்ராம் காலேஜ் அங்கதான் இந்த படத்துடைய
படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்க போகுதாமா. அண்ட் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் தனுஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்துல ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ பராசக்தி இன்டர்வியூலயே ஆகாஷ் பாஸ்கர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பத்தியுமே ஒரு அப்டேட் ஒண்ணு கொடுத்திருக்காரு. இந்த தனுஷ் அண்ட் தமிழரசன் பச்சமுத்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் ஆர் ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா சேம் டைம்ல 2 படங்களை ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிருந்த மாதிரி D55 ராஜ்குமார் இயக்கத்துல ஒரு படம் பண்ண போறாரு இல்லையா. அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரி மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் அதுக்கப்புறம் மார்ச் மந்தே பாத்தீங்கன்னா இந்த தமிழரசன் பச்சமுத்து ப்ராஜெக்ட்ல தனுஷ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு. அந்த தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த D55 படத்திலும் தமிழரசன் பச்சமுத்து ப்ராஜெக்ட்லயும் பேரலா பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண போறாரு. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். AA22 A6 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துடைய OTT டீல் பத்தி ஒரு அப்டேட் ஒன்னு கிடைச்சிருக்கு. அதாவது நெட்ஃபிளிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாமா. நெட்ஃபிளிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மொழிக்கான ரைட்ஸுமே நான் வாங்கிக்கிறேன், 600 கோடி ரூபாய் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோட் பண்ணிருக்காங்க. சோ இந்த டீல் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்னு கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 800 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக போகுது அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்ப வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பிசினஸ்ல சூப்பரா இருக்கு இல்லையா. சோ அதனால 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களாமா. அண்ட் அடுத்து இந்த படத்தோட ஷூட்டிங் பத்தி வர அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ மும்பைல போயிட்டு இருக்கு. அண்ட் முடிச்சிட்டு படத்துடைய அடுத்த ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லொகேஷன்ஸ்ல போய் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. அண்ட் அந்த வகையில அடுத்த ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா துபாயில ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய கீ பர்சன்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் லொகேஷன்ஸ்ல தான் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதுவே பாத்தீங்கன்னா படத்தோட பட்ஜெட் வந்து பெருசாயிரும். அண்ட் இந்த படத்துடைய ரிலீஸ பொறுத்த வரைக்கும் 2027 சம்மர்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ராகவா லாரன்ஸ் கரண்டா பார்த்தனா காஞ்சனா 4 படத்தோட ஷூட்டிங்ல தான் இருக்காரு. ஏற்கனவே பார்த்தனா இந்த படத்துக்கு ஏகப்பட்ட நாள் ஷூட்டிங்ல எடுத்துட்டாங்க. சோ இப்போ இன்னமும் பார்த்தீங்கன்னா 3 மாசம் ஷூட்டிங் வந்து பெண்டிங் இருக்காமங்க. இது வரைக்கும் லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் எடுத்து முடிச்சிருக்காராமா. இன்னும் செகண்ட் ஹாஃப் வந்து எடுக்க வேண்டியது இருக்காமா. இது போக படத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 சாங்ஸ் இருக்க போது அந்த 5 சாங்கான சீக்வன்ஸும் எடுக்க வேண்டியது இருக்கு. சோ இதனால மொத்தமா சேர்த்து இன்னொரு 3 மாசம் ஷூட்டிங் வந்து பெண்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ எதனால இந்த ப்ராஜெக்ட் ஷூட்டிங் வந்து இவ்வளவு நாள் எடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை டெக்னிக்கலா ஒரு ஸ்ட்ராங்கான படமா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காராமா. சோ அதனாலதான் ஷூட்டிங் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இப்ப நம்மளுக்கு வர கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காஞ்சனா 4 படத்தை அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்தது. ஆனா இன்னும் படத்தோட ஷூட்டிங் 3 மாசம் நடக்கும் அப்படின்னா அப்ப அடுத்த வருஷம் சம்மருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த காஞ்சனா 4 படம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல தான் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு பதிலா அடுத்த வருஷம் சம்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா பென்ஸ் படம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா பென்ஸ் படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அதனால அடுத்த வருஷம் சம்மருக்கு பாத்தீங்கன்னா இந்த பென்ஸ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காஞ்சனா 4 படம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல தான் வரும்னு நினைக்கிறேன். சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.